எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தாரா விஜய்? அப்போ இதெல்லாம் கணக்குல வராதா? கெரியரோட உச்சத்துல இருந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு மக்களுக்காக விஜய் வீதிக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில, அவரோட கோடிக்கணக்கான சொத்து, ஆடம்பரமான கார், தனி விமானம் இதையெல்லாம் எங்க விட்டுட்டு வந்தாரு அப்படின்னு பல்வேறு தரப்பினரும் கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் விஜய் எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல பெரம்பூர் அப்புறம் திருச்சி கிழக்கு அப்படின்னு 2 தொகுதிகள்ல களமிறங்குறாரு. வெற்றி நிச்சயம், நம்பிக்கையா இருக்கணும் அப்படின்னு பேசின விஜய், தம் மேல நம்பிக்கை இல்லாம 2 தொகுதிகள்ல போட்டியிட்டு இருக்கிறது விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் விஜய் பத்தி அவரோட ரசிகர்களும், கட்சியினரும் கொடுக்கக்கூடிய பில்டப்கள் எக்கச்சக்கமா இருக்குது. விஜய் கெரியரோட உச்சத்த விட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னும், மக்களுக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ணியிருக்காரு அப்படின்னும் பேசப்படுது. அப்படி என்னதான் விஜய் தியாகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. விஜய் தாக்கல் பண்ணியிருக்கக்கூடிய வேட்பு மனுவுல தனக்கு 410 கோடி மதிப்புல சொத்துக்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. இது தவிர தனி விமானம், சொகுசு பங்களாக்கள், சொகுசு கார்கள், இது தவிர கோடிக்கணக்குல வருமானம், கிலோ கணக்குல நகைகள், இதையெல்லாம் எப்போ அவரு விட்டுட்டு வந்தாரு அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. பயணத்துக்கு தனி விமானம், 24 மணி நேரமும் பாதுகாக்க பவுன்சர்கள், பனையூர் உட்பட 10 பங்களாக்கள், மனைவி பேர்ல 3 கிலோ தங்க நகைகள், 135 கேரட் வைர நகைகள், 404 கோடி அசையும் சொத்துக்கள், 115 கோடி அசையா சொத்துக்கள், 2 BMW, 1 Lexus, 1 Toyota வேர்ல்ட்ஃபயர் காரு, 883 கிராம் தங்கம், 2024-25ல 184 கோடி வருமானம், கையில 2 லட்சம் ரொக்கம், வங்கி கணக்குல 320 கோடி இருப்பு. இதையெல்லாம் விஜய் எங்க விட்டுட்டு வந்தாரு அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கு. இதுக்கு பதில் சொல்ல முடியாம விஜய் ரசிகர்கள் திணறிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தாவேகா தலைவர் விஜய் தாக்கல் பண்ண பிரமாண பத்திரங்களை பாக்குறதுல ஏராளமானவங்க ஆர்வம் காட்டியிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தோட இணைய பக்கத்துல விஜயோட வேட்புமனு விவரங்களை 3.25 லட்சத்துக்கும் அதிகமானவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்திருக்காங்க. தாவேகா தலைவர் விஜய் சென்னை, பெரம்பூர், திருச்சி கிழக்கு இந்த மாதிரியான 2 தொகுதிகள்ல போட்டி போடுறாரு. போன மார்ச் 30ஆம் தேதி சென்னை, பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் செஞ்சாரு விஜய். அந்த மனுவுல தன் மேல எந்த விதமான குற்ற வழக்கும் இல்ல அப்படின்னு விஜய் சொல்லியிருந்தாரு. அதைத் தொடர்ந்து திருச்சி கிழக்கு தொகுதியில ஏப்ரல் 1ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் பண்ணாரு. அதுல போன 2025வது வருஷம் மதுரையில நடந்த மாநாட்டப்போ தன்னோட பாதுகாவலர்கள் தாக்குனதா சொல்லப்படக்கூடிய புகார்ல கூடக்கோவில் போலீஸ்ல வழக்கு பதியப்பட்டிருக்கிறதா விஜய் சொல்லியிருக்காரு. அதோட இந்த குற்ற வழக்கு பத்தி காவல்துறையினர் கிட்ட இருந்து எந்த விதமான சம்மனோ தகவலோ வரல அப்படின்னும், இப்போ தெரிய வந்ததால இதுல குறிப்பிட்டிருக்கிறதாவும் காரணத்தை சொல்லியிருக்காரு விஜய்.